அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பிட் லைன் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா பணிகளில் அதிகமான பணிகள் நடந்திருக்கு. கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெகா பிளாக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த ஸ்டேஷன் விசிட் பண்ணுறோம். அதாவது நிறையா பணிகள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பில்டிங் இது தான். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இது பேஸ்மெண்ட்டு கீழே தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரூப் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அங்கே பில்டிங் தெரியுதுங்களா, நம்ம இதுக்கிட்ட போவோம். ஸோ இந்த பில்லர்களும் நல்லா உயரமாகிடுச்சு. அதே நேரத்தில் அந்த பில்டிங்குடைய ரூப்பு இது பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8:40க்கு புறப்பட்டு இருந்தது இரவு. இப்போ 9 மணி 5 நிமிடங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து புறப்படணும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை அறிவிப்பு பலகையில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேச்சு ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் முன்னாடி அந்த கம்பிகள்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பார்க்க ஒரு நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு பணிகளும் பண்ணலை. பட் இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால ஒரு சேக்காக இருக்கும். நண்பர்கள் சௌகரியத்துக்கு மன்னிக்கவும். ரொம்ப சின்ன ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் எடுத்துகிட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 1வது பிளாட்ஃபார்மே தான் புறப்படும். இன்றைக்கி 3வது பிளாட்ஃபாரத்தில் பணிகள் நடக்கிறதுனால முத்துநகரை முதல் பிளாட்ஃபாரத்தில் நிறுத்தியிருக்காங்க. அதனால் மைசூர் வண்டி 2வது பிளாட்ஃபாரத்தில் நிற்கிது. இந்த பிட்லைனோட எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுமையாக 24 பெட்டிகளையும் நிறுத்தி மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நீட்டிச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த 1ஆம் கேட்டோடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் இந்த பிட்லைன் இருக்குது. இதுலேயும் இது முக்கால்வாசி பழைய பிட்லைன், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த புதுசாக நடக்கிற பணிகள். அதனால் அதை தொடர்ந்தும் தேவையான பணிகள் சில பணிகள் இடையில நடைபெற்று வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப்பரை இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளூட் வண்டி நிற்கிற இந்த ட்ராக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழைய காலத்தில் போடப்பட்டது. அதோட ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 2 ட்ராக்குக்கும் தனித்தனியாக ஒரு இரும்பாலான ஸ்லீப்பர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஸ்லீப்பரை மாற்றுறதுக்கான பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. 2வது பிளாட்ஃபார்ம் 3வது பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் ஒர்க் நடக்க வேண்டியது இருக்குது. இந்த ஃப்ளோர் ஒர்க்கு சென்டரில் காங்கிரீட் போட்டு அதோடைய உயரத்தை கொண்டு வந்துட்டாங்க. இனி 2 பக்கம் எட்ஜுக்கும் இந்த காங்கிரீட் போட வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் சிரமம் தான், பட் இருந்தாலும் பணிகள் நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இந்த மெகா பிளாக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான ட்ராக்கையும் சுவிட்ச் லைனையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டவர் கார் செட்டுக்கு போகிற ட்ராக்காக இருக்கட்டும், இங்கே அந்த 1வது கேட்டோடைய இந்த 1வது பிளாட்ஃபாரத்துலேருந்து ஓரமாகவே போய் நம்மளோட மெயின் லைனை பிடிக்கக்கூடிய அந்த ட்ராக் எல்லா கட்டான் கனெக்ஷன் படிகளும் முழுமை பெற்றுச்சு. பணிகள் இரவு பகலாக நடக்கும் போல் தெரியுது. அதனால் லைட்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ 1வது கேட்லேருந்து நம்ம இந்த சைட்லேருந்து என்ட்ரன்ஸில் போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் அந்த ஒரு போர்டு இருக்குதுல்ல, தூத்துக்குடின்னு சொல்லி, போர்டோடைய சுவர்லாம் பிளாஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை நீட்டாக அழகாக பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது. ஓவராலாக இந்த பணிகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
Thank you.